அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. நாம் அழுது அழுது அல்லாவிடம் துவா கேட்கிறோம், பொறுமையாகவும் இருந்து துவா கேட்கிறோம், தொழுதும் துவா கேட்கிறோம். திரும்பவும் அல்லாஹு தாலா ஏன் மௌனமாக இருக்கிறான், ஏன் அல்லாஹு தாலா உடனே நம்முடைய துவாக்களை கபுல் செய்வதில்லை என்று நாம் எத்தனையோ பேர் நாம் நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா மௌனமாக இருப்பது நம்மை தயார்படுத்துவதற்காக. அவன் நம்மை தேர்ந்தெடுத்து விட்டான் என்று அர்த்தம். நம்மளுக்கு சோதனைக்குள்ளாக்கினால் அல்லாஹு தாலா நம்மை சான்றோர்களிடம் சேர்வதற்கான முயற்சி செய்கிறான் என்று அர்த்தம். ஒரு இரும்பே நாம் நெருப்பில் போட்டவுடன் அதை நன்கு தட்டி அதை தட்டையாக்கி வீரவாளாக மாற்றுகிறோம். அதே போல்தான் அல்லாஹு தாலா சில சோதனைகளை கொடுத்து மனிதர்களை தன் பக்கம் நெருங்குவதற்கான முயற்சிகளை செய்கிறான். இதை 4 அடையாளங்கள் உள்ள மனிதர்கள் நன்றாக புரிந்து கொள்வார்கள். அந்த 4 அடையாளங்களை பற்றி நான் உங்களுக்கு கூறுகிறேன். அந்த அடையாளங்கள் தங்களிடம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். அவ்வாறு இல்லாவிட்டாலும் கவலைப்படாதீர்கள். இதை நீங்கள் அறிந்து கொண்டு நாம் ஈமானுடன் நாம் முயற்சி செய்தால் அல்லாஹு தாலா நமக்கும் லேசாக்கி தருவான். ஆமீன். முதல் அடையாளமாக அந்த மனிதன் மிகவும் பொறுமையாக சாந்த குணமுடையவனாக இருப்பான். அவனுக்கு எந்த கஷ்டமானாலும் சரி, செல்வத்தில் பற்றாக்குறை இருந்தாலும் சரி, வியாபாரம் நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, தொழிலே அவனுக்கு வருமானம் இல்லாவிட்டாலும் அவன் கவலைப்பட மாட்டான். ஏனென்றால் தன்னுடைய கடமை எதுவோ அதை நான் சரியாக செய்துவிட்டேன், இதனுடைய பலனை அல்லாஹ் எனக்கு தருவான், அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து தான் எனக்கு ரிசல்ட் கிடைக்கிறது என்று அவன் நம்பிக்கையுடன் பொறுமையுடன் சாந்தமாக இருப்பான். அவன் இரவு படுக்கும் பொழுது துவா கேட்ட வண்ணம் படுப்பான். எழுந்த பிற்பாடி அவன் அல்லாஹ்விற்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி நன்றி கூறி எனக்கு உயிரை திருப்பி கொடுத்த அல்லாஹ்வுக்கு நன்றி கூறிய வண்ணம் அவன் எழுவான். முதல் அடையாளம் இதுதான். இரண்டாவது அடையாளமாக நிறைவேறுவதற்கு முன் நம்பிக்கை. நாம் ஏதாவது ஒரு துவா அல்லாஹ்விடம் கேட்போம். எந்த துவாவானாலும் சரி, குழந்தை செல்வத்திற்காகட்டும், கடன் சுமையை தீர்ப்பதற்காகட்டும், ஆரோக்கியத்திற்காகட்டும், ஏன் ஒரு கார் வாங்குவதற்காகட்டும், வீடு வாங்குவதற்காகட்டும், எல்லா ஹாஜத்துக்கள், எல்லா கவலைகள் அத்தனைக்கும் அல்லாஹ்விடம் நாம் கேட்பதற்கு முன்பாகவே நாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து கொள்ள வேண்டும். அதை நமக்கு சிறந்ததை அல்லாஹு தாலா அவசியமாக எந்த நேரத்தில் தர வேண்டுமோ அந்த நேரம் அவசியமாக தருவான் என்ற நம்பிக்கையுடன் நாம் துவா கேட்க வேண்டும். இதுதான் இரண்டாவது அடையாளம். மூன்றாவது அடையாளமாக தவறிய போதும் சறுக்க மாட்டான். அவன் எது செய்தாலும் அவனுக்கு தோல்வியவே இருக்கும். எதுவும் அவனுக்கு அவனுடைய ஜாப் லாஸ் ஆகும், அவனுடைய நெருங்கிய சொந்தங்கள் அவனை விட்டு விலகி போவாங்க, இல்லை மரணித்திருப்பார்கள். எத்தனை தான் அவனுக்கு கஷ்டம் வந்தாலும் அவன் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து இது அல்லாஹ்வுடைய திட்டம், இது நடப்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய திட்டம், இதில் எனக்கு நன்மை இருக்கிறது என்று தோல்வியை கூட படிக்கட்டுகளாக, வெற்றியின் படிக்கட்டுகளாக அவன் மாற்றுவான். இதுதான் மூன்றாவது அடையாளம். நான்காவது அடையாளம், அவன் தானாகவே நல்லவனாக இருப்பான். அதாவது அவன் யாருமே இல்லாத நேரத்திலும் தவறு செய்ய மாட்டான். ஏனென்றால் அல்லாஹு தாலா என்னை கவனித்து கொண்டிருக்கிறான், என் செயல்பாடுகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறான், அவன் என் அருகில் இருக்கிறான் என்ற கவனத்தில் அவனுடைய செயல்பாடுகள் தூய்மையானதும் நேர்மையானதாகவும் இருக்கும். ஏதாவது ஒரு சிறு தவறு செய்தாலும் பெரிய பாவம் செய்வது போல் அல்லாஹு தாலாவிடம் இறைந்து மன்னிப்பு கேட்பான், தௌபா கேட்பான். அவனுக்கு ஏதாவது ஒரு நியாமத் கிடைத்தாலும் அல்லாஹ்விடம் சுக்ரியா, நன்றி சொல்லுவான். அப்படிப்பட்ட மனிதனாக இருப்பான். இந்த 4 குணங்கள் நம்மளிடம் இருக்கிறதா என்று நம்மை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு அந்த 4 குணங்கள் நம்மிடம் இல்லாவிட்டாலும் கவலைப்பட வேண்டாம். அதற்கான ஈமானுடன் நாம் முயற்சி செய்தால் அல்லாஹு தாலா அவசியம் நம்மையும் நேர்வழிப்படுத்துவான் என்று நாம் நம்ப வேண்டும். உங்களுக்கு இந்த எண்ண ஓட்டத்தை நமக்கு கிடைக்காது என்ற எண்ண ஓட்டத்தையே நாம் மனதில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் தனிமையாகிவிட்டோம் என்று எண்ணாதீர்கள். நான் எப்பொழுதும் நம்மளுடைய பிடரி நரம்பை விட மிக அருகில் அல்லாஹு தாலா நமக்கு இருக்கிறான். நம்மை அல்லாஹு தாலா விளக்கவில்லை, நம்ம அருகில் அழைப்பதற்கான முயற்சிகளை தான் அல்லாஹு தாலா செய்கிறான்.
யா அல்லாஹ், யார் இந்த வீடியோவை பார்த்தார்களோ, உன்னுடைய பேச்சை கேட்டார்களோ, அவர்களுடைய மனக்காயங்களை குணப்படுத்து என் ரப்பே. யாருடைய மனதில் கவலை உள்ளதோ, உன்னுடைய ஆறுதலை தாயா அல்லாஹ். யாருடைய மனம் உடைந்து விட்டதோ, அவர்களின் மனதை உன் பிரியத்தால் சேர்த்து விடு யா அல்லாஹ். வாழ்க்கையை அத்தனையும் இழந்தவர்களுக்கு உன்னுடைய ஆதரவை தாயா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.